ஓகே. இன்னைக்கு நான் இந்த வீடியோல என்ன பண்ணலான்னு நெனைக்கிறேன்னாக்கா, நான் வந்து சில திங்ஸ் வந்து டிமார்ட்ல வாங்குனேன். சில திங்ஸ் வந்து அ பந்தர் ஸ்ட்ரீட் பாரிஸ்ல பந்தர் ஸ்ட்ரீட் இருக்கும் இல்லையா? அந்த இடத்துல வாங்குனேன். ஸோ எது நல்லாயிருக்கு, எது வந்து நம்மளுக்கு ப்ரைஸ் அஃபோர்டபுளா இருக்குன்றத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் சில திங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் பாரிஸ்ல பந்தர் ஸ்ட்ரீட்ல. ஸோ இதில இருக்கு. அதெல்லாம் நான் உங்களுக்கு என்னன்னு காமிக்கிறேன். ப்ரைஸ் எவ்வளோன்னு காமிக்கிறேன். ஏன்னா, இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, இப்போ எல்லாருக்கும் ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது இல்லையா? அதாவது சிபிஎஸ்சிக்கெல்லாம் வந்து ஏப்ரல்லயே ஓப்பன் ஆகிடும். அ நார்மல் மெட்ரிகுலேஷன் ஸ்டேட் போர்டுக்கெல்லாம் வந்து மே மந்த் ஆஃப்டர் மே மந்த் ஜூன் அந்த மாரி. ஸோ சில பேர் வந்து இப்போவே பர்ச்சேஸ் பண்ணுறது ஐடியால இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நான் வாங்குன திங்ஸை வந்து உங்க கூட ப்ரைஸோட ஷேர் பண்ணலான்னு நெனைக்கிறேன். அதே மாரி குவாலிட்டி எப்படி இருக்குன்றதும் இந்த வீடியோல நான் சொல்லலான்னு நெனைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம், பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் இது சில ஃபைல்ஸ் வாங்குனேன். இந்த ஃபைல் வந்துட்டு இந்த 2 ஃபைலுமே வந்து நான் டிமார்ட்ல தான் வாங்குனேன். ஸோ டிமார்ட்ல வந்துட்டு இது வந்து எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த இந்த அம், அதாவது இந்த கவரெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்ல குவாலிட்டியா இருக்கு. ஸோ இந்த ஜிப்லாக்கு அழகா இருக்கு. ஒரு நிறைய ஸ்பேஸ் இருக்கு. இதுவும் ரொம்ப அ கிழிகிற மாரியெல்லாம் இல்ல. ரொம்ப ரொம்ப குவாலிட்டியா இருக்கு. நல்லா திக்கா இருக்கு அந்த கிளாஸ் ஷீட் மாரி. ஸோ இது எவ்வளோ நினைக்கிறீங்க? ஜஸ்ட் ₹19 தாங்க. ஜஸ்ட் ₹19 தான் இது. ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே பக்கத்தில் எங்கள் ஷாப்லலாம் போய் வாங்குனீங்கன்னா, இதை விட ஒன்றுமே இல்ல. சின்ன பவுச்சு. அதுவே ₹40க்கெல்லாம் நான் வாங்கியிருக்கேன். எனக்கு இது என்னமோ ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லா எனக்கு தோணுச்சு. ₹19 தான். அதே மாதிரி இதே ஜிப்லாக் தாங்க. இது வந்து நான் வந்து பந்தர் ஸ்ட்ரீட்ல வாங்குனேன். ஸோ இது வந்து யூனிகார்ன் டைப்ல இருக்கு. யூனிகார்னோட இது பேட்டர்ன் போட்டிருக்காங்க. இது வந்து ₹40 ₹40ல வாங்கினேன் நான். பட் இதுவும் பெரிய வித்தியாசமே கிடையாதுங்க. இதே மாதிரி தான் இந்த ஷீட்டும் இருக்குது. ஆனால் இது ஜஸ்ட் ₹19ல வருது. இது நான் டிமார்ட்டில் வாங்கினேன். நல்லா டிமார்ட்டில் வந்து ஃபைல்ஸ் எல்லாம் வாங்கலாம் தாராளமாக. ஃபைல்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இது ₹19ன்னு வாங்கினேன். அதே மாதிரி இந்த ஃபைல் வந்துட்டு நான் டிமார்ட்டில் தான் வாங்கினேன். இது வந்து ஜிப் ஃபைலு. இதுவும் ரொம்ப குவாலிட்டியாக நல்லா இருக்குது பாருங்கள். ரொம்ப திக்காக இருக்குது. உள்ளே வந்து அந்த ஜூட் பேக் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப நல்லா இருக்குது. இதுவும் ரொம்ப வெயிட் கூட தாங்கும். எனக்கு தெரிஞ்சு இது கிழியாதுன்னு நினைக்கிறது இல்லை, கிழியாது. எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது. ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இது வந்து ₹50 ஆனால் இது தாராளமாக வாங்கலாம். நம்ம இது வந்து இதுவே ₹40 வாங்குகிறோம் இல்லையா? இந்த ஜிப்லாக் இது வந்து இது ஜஸ்ட்டு ஜிப்லாக் தான். இது வந்து ஜிப்போட கொடுத்துருக்காங்க. ஸோ இது ₹50 தாராளமாக வாங்கலாம். இது நல்லா ஜூட் பேக் மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு டிமார்ட்டில் வந்து ஃபைல்ஸ் எல்லாம் நல்லா வாங்கலாம். நான் இது டிமார்ட்டில் வாங்கினேன். அண்ட் இதுவும் டிமார்ட்டில் வாங்கினேன். ஸோ இந்த ரெண்டுமே சூப்பராக இருந்தது. அப்புறம் வந்து இது வந்து எங்கள் வீட்டாண்ட சும்மா கடையில் ₹10 தாங்க இது வாங்கினேன். எனக்கு இது வர்த்தான்னு எனக்கு தெரியல. ஏதோ ₹10ன்னு வாங்கிட்டேன், அவ்வளோதான். அதே மாதிரி இதுவும் வந்து டிமார்ட்டில் தாங்க வாங்கினேன். ஸோ டிமார்ட்டில் வந்து நான் ஆக்சுவலி வந்து ஒரு 2 ஃபைல் வாங்கியிருக்கேன். அது வந்து ஜிப்பு போட்ட மாதிரி வரும். அதுலேயும் நல்ல பார்ட்டிஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி கிளாஸ் ஷீட், அதுவும் நல்ல குவாலிட்டியாக இருந்தது. பட் அது வந்து நான் 270, 260, 250, 240க்கெல்லாம் வாங்கியிருந்தேன். அந்த 2 எனக்கு சம்திங் அந்த 250 ரேஞ்சில் தான் நான் வாங்கினேன். அது வந்து ஆனால் அதுக்கும் இதுக்கும், அதாவது நான் பந்தர் ஸ்ட்ரீட்டில் வாங்கின அந்த ஃபைலுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் எதுவுமே கிடையாது. ரெண்டுமே நல்லா இருக்குது. ஈக்குவலாக தான் இருக்குது. குவாலிட்டியெல்லாம் நல்லா தான் இருக்குது. பட் அங்கே பந்தர் ஸ்ட்ரீட்டில் ஃபைல்ஸ் வந்து ரேட்டு ஜாஸ்தி தான் நான் சொல்லுவேன். அங்கே எவ்வளோ பார்த்தேனாக்கா 260 சம்திங் என்னமோ வாங்கினேன். பட் இது வந்து ₹120 தாங்க இது. அது டிமார்ட்டுக்கும் பந்தர் ஸ்ட்ரீட்லும் ஃபைல் வாங்குறது கிட்டத்தட்ட ₹100 வந்து உங்களுக்கு கம்மியாக தான் டிமார்ட்டில் வருது. ஸோ அந்த ஷீட்டு கூட நல்லா திக்காக தான் இருக்குங்க, நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஷீட்ஸ் இருக்குது. ப்ளஸ் இங்கே வந்து ஒரு ஜிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜிப்பு ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஃபைல் ஏதாவது வச்சுக்கலாம், பேப்பர்ஸ் ஏதாவது ஸ்டோர் பண்ணிக்கலாம். இங்கே வந்து சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இந்த ஒரு பேப்பர் ஒரு ஷீட்டில் வைக்கலாம். அதுக்கப்புறமா வந்து இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு பார்ட்டிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் நம்ம ஏதாவது வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே ஃபைல் ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. பேப்பரில் வந்து நம்ம ஃபைல் போட்டு வைக்கலாம், ஹோல்ட் போட்டு வைக்கலாம். அப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இது நான் வந்து ஜிப்பே ஒரு 2 இருக்குது என்கிட்ட. அதனால் சரி இது நல்லா இருக்கேன். இது என் சின்ன பையனுக்கு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வைக்கலான்ட்டு நான் இந்த மாதிரி பேட்டர்ன் வாங்கினேன். இது ஜஸ்ட் ₹120 தான். ஸ்க்ரீனில் தெரியுதான்னு எனக்கு தெரியல, இது உல்ட்டாவாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ₹120 தான் இது. ஸோ இது ரொம்ப நல்லா இருந்தது.
அடுத்தது வந்துட்டு இது இது வந்து நான் ஆன்லைனில் பார்த்தேன். ஆன்லைனில் வந்து 250 சம்திங் என்னமோ போட்டிருந்தாங்க ஆன்லைனில். பட் நான் இது வந்து இங்கே பந்தர் ஸ்ட்ரீட்டில் வாங்கினேன். இது எவ்வளோனாக்கா 260 போட்டிருக்காங்க. பட் 260 கிடையாது, இது 190 ருபீஸ் தான் இது எனக்கு கொடுத்தது. எம்ஆர்பி ரேட்டை விட அங்கே வந்து கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ இது பந்தர் ஸ்ட்ரீட். இது இந்த பேடெல்லாம் நம்ம அங்கே வாங்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஃபைல்ஸ் மட்டும் நீங்கள் வந்து டிமார்ட்டில் வாங்குங்க. இந்த பேடு இந்த மாதிரி எல்லாம் வந்து பேட் வந்து ஆன்லைனில் 250 சம்திங் சொன்னாங்க. பட் இது வந்து நான் பந்தர் ஸ்ட்ரீட்டில் வாங்கினேன். 190 ருபீஸ் தான். இது வந்து நம்ம இங்கே எழுதி யூஸ் பண்ணிக்கலாம், இது எழுதுறதுக்கு. ப்ளஸ் அதே மாதிரி இங்கே வந்து ஒரு ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது உள்ளே ஏதாவது பேப்பர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஸ்டோர் பண்ணிக்கிட்டு க்ளோஸ் பண்ணலாம். அதாவது ஒரு பேப்பரை எழுதிட்டு திருப்பி உள்ளே லாக் பண்ணி வச்சுட்டு திருப்பியும் எழுதலாம். அந்த மாதிரி இது ரொம்ப நல்லா இருந்தது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் இது ஒன்று வாங்கினேன். அடுத்தது வந்துட்டு பேகு. இந்த பேகு கூடங்க ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது, சூப்பராக இருக்குது இந்த பேகு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வாட்டர் ப்ரூஃப் பேக் தாங்க இது. என் பையனுக்கு வாங்கினோம். 600 ருபீஸ் இது. ஆக்சுவலி இது ரேட்டு வந்து அவர் சொன்னது 900. ஏன்னா வாட்டர் ப்ரூஃபு, தண்ணி இறங்காது. இது ஜிப்பில் கூட உங்களுக்கு தண்ணி இறங்காது. இந்த ஜிப்பு கூட உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல எனக்கு. அதுவும் இந்த ஜிப்பில் கூட உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃபை ஜிப்பு தான் இது. தண்ணி இறங்காது மழைக்கு அப்படின்னாங்க. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்து, அழுக்கும் தாங்கும்னு சொல்லிட்டு நாங்கள் இதை எடுத்தோம். இங்கே ஒரு ஜிப்பு இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு இது இந்த லாக் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஒரு வைக்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ அது திருப்பி எப்படி லாக் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ஜிப்பு கொடுத்துருக்காங்க இது உள்ள. அடுத்தது வந்து இங்கே 3 ஜிப்பு இருக்குது. 1 2 இது ஒரு 3. அப்புறம் வந்துட்டு இங்கே ஒன்று 4 5 6 இருக்குது. இன்னும் பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது. அப்புறம் வந்துட்டு இந்த சைடு ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த சைடு ஒன்று இருக்குது. அடுத்தது இந்த சைடு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. 1 2 3 இருக்குது. ப்ளஸ் இங்கே ஒரு இது பென்சில் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இங்கே ஒன்று இங்கே ஒன்று. ரொம்ப நல்லாயிருக்கு இந்த பேக். ஜஸ்ட்டு 600 ருபீஸ் தான். இது ரொம்ப வர்த்தபிள். குவாலிட்டி சூப்பராக இருக்குது. கிளாத் ரொம்ப நல்லாயிருக்கு. நான் கண்டிப்பாக சொல்வேன். இது வந்து நீங்கள் பாரிஸில் எங்கே வாங்கணுன்னா நான் உங்களுக்கு அது அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்னு பாருங்கள். இல்லைன்னா ஸ்க்ரீன்லேயாவது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த அட்ரஸ் ஸ்க்ரீனில் வர அட்ரெஸை பார்த்து நீங்கள் அங்கே போய் இந்த பேக்கை வாங்குங்க. அந்த கடையில் ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்குது, நாங்கள் வாங்கணும். ஸோ இது அடுத்தது நாங்கள் வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த புக்ஸு ரஃப் நோட் வாங்கினோம் நாங்கள். ரஃப் நோட் வந்துட்டு 46 ருபீஸ். பட் 30 ரூபா தான் இந்த ரஃப் நோட்டெல்லாம். ஸோ 1 2 3 4 5 ரஃப் நோட் வாங்கினோம். 5 ரஃப் நோட். ஒரு லாங் சைஸ் புக்கு வேணுமா அப்படின்னு கேட்டான் ரூல்டு, அதனால் அது ஒன்று வாங்கினோம். அவ்வளோதாங்க. அதுக்கு அடுத்தது வந்துட்டு டேபிள்ஸ் நோட் ஒன்று வாங்கினோம். டேபிள் நோட் வந்து 12 ருபீஸு. பட் 9 ருபீஸ் தான் இது நாங்கள் வாங்கினது. எம்ஆர்பி வந்து 12 ருபீஸ், பட் 9 ருபீஸ் தான் அது. அதே மாதிரி இது வந்துட்டு இந்த சிம் கார்டுன்றேன், நம்மளோட ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, பேன் கார்டு அதெல்லாம் வைக்கிறதுக்காக நான் இது வாங்கினேன். லாஸ்ட் மினிட்ல வாங்கினேன். பில் போடும்போது இது எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சதுனால வாங்கினேன். இது வந்து இது ஓப்பன் பண்ணிங்கன்னா புக்கு மாதிரி தெரியுதுங்களா. ஸோ இது வந்து சின்ன சைஸ். இது இந்த ஷீட்ஸ் மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இந்த ஷீட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு தெரியல. ஸோ ஒரு இது நம்ம அதாவது பேன் கார்டு கொஞ்சம் சின்னதாக இருக்கும், ஆதார் கார்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்னதாக இருக்கிறது இந்த கவர் ஷீட்டில் வைக்கலாம், பெருசாக இருக்கிறது இந்த கவர் ஷீட்டில் வைக்கலாம், அந்த மாதிரி. ஸோ நல்லா இருந்தது. அப்புறம் அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படி அழகாக வச்சுக்கலாம். இது ரொம்ப நாள் கழித்து வாங்கணும்னு நினச்சி வாங்கினேன். இது 300 சம்திங் இருந்தது. 300 சம்திங் இருந்தது. ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு 250 ருபீஸ், ஆமாம் 250 260 ருபீஸ்க்கு தான் கொடுத்தாரு. ஆக்சுவலி சின்ன பவுச்சே வந்துட்டு இந்த கடையிலலாம் 200 230 ருபீஸ் எல்லாம் விற்கிறாங்க. இது ரொம்ப பெருசாக இருக்குது, நல்லா இருக்குது. பெரிய பவுச்சு அழகாக இருந்தது, அதனால் வாங்கிட்டோம். ஜஸ்ட் 260 ருபீஸ் தான் இந்த பவுச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது பாருங்களேன்.
ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. இப்படியே பேக் சைடும் பாருங்கள், ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. ஜிப்பு கூட ரொம்ப குவாலிட்டியாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் ரொம்ப இங்கே இதில் வந்துட்டு பென்னு அந்த மாதிரி வைக்கலாம், பென்சில் பென் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இங்கே ஸ்கேலு அந்த மாதிரி ஸ்கேலு ஷார்ப்னர் அந்த மாதிரிலாம் வைக்கலாம். அப்புறம் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க கலர் பென்சில்ஸ், அந்த மாதிரி இங்கே கலர் பென்சில்ஸ் அந்த மாதிரி இங்கே ஃபுல்லாக போட்டு லாக் பண்ணிடலாம். ஸோ இதுவும் ரொம்ப இது வந்து என் பையன் தான் செலக்ட் பண்ணான், எனக்கு வேணுமா அப்படின்னா. சரி ஓகே, நம்ம ஒரு புதுசாக ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறாருன்னு சொல்லிட்டு அவருக்காக நாங்கள் இது வாங்கினோம். ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள். இது அயன்மேனா பேட்மேனா எனக்கு தெரியல, அவருக்கு தான் தெரியும் இந்த நேம்ஸ் எல்லாம். இது ஒன்று வாங்கினேன், அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் அவ்வளோதான் நாங்கள் வாங்கின பொருள். ஸோ நீங்கள் வந்து ஃபைல்ஸ் அந்த மாதிரி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிமார்ட்டுக்கு போங்க. டிமார்ட்டில் ரொம்ப கம்மியாக இருக்குது ஃபைல்ஸ் எல்லாம். 190 rupees, 120 rupees. அந்த ஜிப்பு போட்ட ஃபைலெல்லாம் வந்து நான் 260, 270 தான் வாங்கினேன்னு ஆக்சுவலி. ஆனால் இங்கே வந்து 170 rupeesலேயே உங்களுக்கு ஜிப்பு போட்ட ஃபைலெல்லாம் வருது. அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ நான் வாங்கினேன் இல்லையா லாக்கிங் டைப்பில், அந்த மாதிரி வந்துட்டு ஜஸ்ட் 120 rupees தான். ஸோ ஃபைல்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் இங்கே டிமார்ட்டில் வாங்கலாம் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அடுத்தது வந்து பேகு இந்த மாதிரி எல்லாம் வாங்கணும், பேகு பவுச்சு இந்த மாதிரி புக்ஸு இந்த மாதிரி எல்லாம் வாங்கணுன்னா நீங்கள் பந்தர் ஸ்ட்ரீட்டில் போய் தாராளமாக வாங்கலாம். பந்தர் ஸ்ட்ரீட் உள்ள என்ட்ரி ஆன உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து உங்களுக்கு ஜூஸ் கடை இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த பேப்பர் பேக்ஸ் எல்லாம் விற்றுட்ருப்பாங்க. அந்த பேப்பர் பேக்ஸ் எல்லாம் விற்றுட்டு இருக்க பக்கத்துலேயே அந்த கடை இருக்குது, லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அந்த கடையில் வாங்குங்க. அவங்க வந்து எம்ஆர்பி ரேட்டை விட ரொம்ப 50% சம்திங் கம்மி பண்ணிட்டு தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. 40 rupees புக்கு வந்து 30 rupees, அப்புறம் வந்து 12 rupees புக்கெல்லாம் 9 rupeesக்கு அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க, ரொம்ப சீப்பாக கொடுக்குறாங்க. நாங்கள் வந்துட்டு ஏன் இப்போவே பர்ச்சேஸ் பண்ணிட்டோம்னா மே மாதம், அதாவது மே மாதம்ல கிட்டத்தட்ட ஜூன் ஓப்பன் பண்ணுறப்போ நம்ம போய் வாங்கினோன்னா கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் நாங்கள் இப்போவே கொஞ்சம் சிலதெல்லாம் வாங்கிட்டோம். எது எது கண்ணுக்கு பட்டதோ, எது எது கொஞ்சம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லோ அதெல்லாம் வாங்கியாச்சு. ஸோ எங்களை மாதிரி நீங்களும் வாங்கணும். ஏன்னா உங்கள் பசங்களுக்கு கண்டிப்பாக வாங்கி தானே நம்ம வாங்குகிறோம் பேரண்ட்ஸ். ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வாங்குங்க, பந்தர் ஸ்ட்ரீட்டுக்கு போங்க, ட்ரை பண்ணுங்கள், வாங்குங்க. ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, வேறு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.